கர்த்தர் அதிசயங்களை செய்கிறார் ஊழியங்கள் வழங்கும் தேவ ஆலோசனை. சங்கீதம் 30:2 என் தேவனாகிய கர்த்தாவே, உம்மை நோக்கி கூப்பிட்டேன், என்னை நீர் குணமாக்கினீர். குணமாக்கும் கர்த்தாவே, உம்மை நோக்கி கூப்பிட்டேன், என்னை குணமாக்கினீர். அப்படின்னா இது ஜெபத்தை குறித்து இருக்கிறது. என்னை குணமாக்கும் என்று கெஞ்சி தேவனிடத்திலே ஜெபிப்பது. குணமாக்கும், பாவங்களையும் அக்கிரமங்களையும் மன்னித்து இப்ப விடுதலை அடைந்தோம். இப்ப குணமாக்கும் கர்த்தாவே, என்னை குணமாக்கும், என்னை சுகமாக்கும் என்று தேவனிடத்தை கெஞ்சுவது. அந்த யாக்கோபு ஜெபித்தது போல கெஞ்சுவது. பிரேயர், ஜெபம். ஆண்டு சமூகத்தில் போய் எட்டும்போது குணமாக்குறார். சில பிரச்சனைகளுக்கு முடிவு ஜெபிக்கும் போதுதான் வரும். ஏசியா தீர்க்கதரிசி அனுப்பி நீ மரித்து போவாய் என்று சொன்ன உடனே ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிட்டார். ஜெபித்த உடனே அந்த ஜெபத்தை ஆண்டவர் கேட்டார். நீங்க என்னாகும் புஸ்தகத்துல 12வது அதிகாரம் 13வது வசனத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, அப்பொழுது மோசே கர்த்தரை நோக்கி, என் தேவனே அவளை குணமாக்கும் என்று கெஞ்சினான். பாருங்க, அழகா இருக்குல்ல. அப்பொழுது மோசே கர்த்தரை நோக்கி அவளை, அதாவது தன் சகோதரியாகிய மிரியாமை குணமாக்கும் என்று கெஞ்சினான். குணமாக்கும், என் சகோதரியை குஷ்டரோக வியாதியிலிருந்து குணமாக்கும், அந்த வியாதியை குணமாக்கும் என்று கெஞ்சினான், பிரார்த்தித்தான். ஜெபம் பண்ணுவதுல மோசே அடிக்கிறது யாருமே இல்லை. எது வந்தாலும் போய் நின்றுவார் தேவ சமூகத்துல. இப்ப ஒரு நபருக்காக இனி ஒரு நபர் கெஞ்சுவதை பார்க்கிறோம். குணமாக்கும் ஆண்டவரே, குணமாக்கும் ஆண்டவரே, என் பிள்ளையை குணமாக்கும், என் மகளை குணமாக்கும், என் மகனை குணமாக்கும், என்னை குணமாக்கும், என் புருஷனை குணமாக்கும் ஆண்டவரே. இங்க நல்லா பாருங்க, மிரியாம் ஜெபிக்கல. ஏன்னா இப்ப மிரியாமுக்கு தண்டனையினால வியாதி. மோசைக்கு பேசியே கத்த தண்டிச்சிட்டாரு. இப்ப அவளுக்கு ஜெபம் பண்ணுக்கு நேரம் இல்லை, மனசு வரல. ஏன்னா கொடிய நோய் வந்து போச்சு. சிலருக்கு சில நோய் வந்துன்னா அவங்களுக்கு ஜெபிக்க முடியாது, எந்த தடுமாறிடுவாங்கல்ல. நம்ம எவ்வளவுதான் ஜெபம் பண்ணி சொன்னாலும் அந்த வியாதியின் அகோரமே மனதில் பண்ணி, ஒரு கேன்சர் வர நோய் நம்ம ஜெபிங்கன்னு சொன்னாலும், ஏன் எனக்கு இது வந்தது, நான் எப்படி பிழைப்பேன்னு என்ன வந்துடும். ஒரு கிட்னி ஃபெயிலியர் ஆனால், ஹார்ட் அட்டாக் வந்துச்சுன்னா, ஏதாவது ப்ராப்ளம் வந்துச்சுன்னா, அவங்களுக்கு ஏற்கனவே அவங்க டிசீஸுள்ள போயிட்டாங்க, அந்த டிப்ரெஷனில் இருப்பாங்க. அப்போ இனி ஒருவருடைய ஜெபம். மோசே சகோதரனால அந்த கஷ்டம் தெரியும். என் சகோதரிக்கு குஷ்டரோகமா, இனி அவ பாளையத்துக்கு புறம்பே இருக்கணுமே, ஊருக்குள்ள வர முடியாது, எங்க கூட வர முடியாது, என்ன அவ செய்திருக்க போட்டு ஆண்டவரை குணமாக்கும். ஆண்டவர் பாருங்க, ஒரு சில நாட்கள் தான். ஒரு தகப்பையும் ஒரு பிள்ளைக்கு முகத்துல காரை துப்புனா கொஞ்சம் நாலு பிரச்சனையா, அத மாதிரி இதை எடுத்துட்டாரு, இலகுவாயிட்டாரு. பழைய ஏற்பாட்டுல குஷ்டரோக வியாதின்னா பாளையத்துக்கு புறம்பு தான் இருக்கணும், நிரந்தரமா ஊருக்கு வெளியே தான் இருக்கணும். உசியா ராஜாவுக்கு மேல குஷ்டரோகம் நெற்றியில வந்த உடனே அவனை ஊருக்கு வெளியே கொண்டு ஒரு இடத்துல வச்சுட்டாங்க. அப்புறம் சின்ன பையன் மகன் அவன் வந்து ராஜாவை உட்காந்துட்டான். அப்புறம் உள்ள வர முடியல. ஆனா அந்த கெஞ்சுதல், மன்றாட்டு ஜெபம் குணமாக்குறது. உங்க குடும்பத்துல யாரோ ஒருவர் வியாதிப்பட்டு இருக்கா, அவங்கள ஜெபிக்க வைக்கணும். அவங்களுக்கு நீங்க ஏதாவது ஜெபம் பண்ணிருக்கீங்களா? அந்த ஒரு குணமாக்குன்னு ஒரு உரிமையோடு, ஒரு பாரத்தோடு, ஒரு அன்போடு, அதுக்கு டைம் எடுத்து, அதுக்காக பொறுப்பெடுத்து, அதுக்காக உபவாசித்து குணமாக்கும். என் பிள்ளைய வாழ்க்கையை ஆசீர்வதியும், என் குடும்பத்தில் வேலையை ஆசீர்வதியும், என் பிள்ளையுடைய பிரச்சனை முடியணும். ஜெபம் பண்ணியிருக்கீங்களா? கண்டிப்பா நம்ம ஜெப குறைவு இருக்கும். இங்க இந்த மோசே மட்டும் மிரியாமுக்காக ஜெபிக்காமல் இருந்திருந்தால், மிரியாம் ஒரு சில தினத்துக்குள் விடுதலையாக்கப்பட்டிருக்க முடியாது. 7 நாட்கள் இருக்குது, அப்படித்தானே இருக்கு. 7 நாட்கள் தான் பாளையத்தொட்டு விலகி இருந்தா. 7 நாள்ல நோய் சுகாச்சது, 7 டேஸ்ல சுகாச்சது. அப்ப ஜெபிக்கும் போது ஆண்டவர் பார்க்கிறேன், பிள்ளைங்க அந்த கஷ்டத்தை சொல்லி ஜெபிக்கிறாங்களே. சங்கீதம் 6:2 வசனத்தை தம்பி ஒண்ணு கூட போடு. என் மேல் இரக்கமாயிரும் கர்த்தாவே. எப்படி ஜெபிக்கிறாரு பாருங்க. நான் பெலனற்று போனேன், என்னை குணமாக்கும் கர்த்தாவே, என் எலும்புகள் நடுங்கின்றன. பாருங்க, 2 விஷயத்தை தெரியப்படுத்துறாரு. நான் பெலன் இல்லாம போயிட்டான்ப்பா, உடல்நிலை சரியில்லாம. 2வது, எலும்பெல்லாம் நடுங்குது, ஷுவரிங், எலும்புக்கு நரம்பெல்லாம் நடுங்கி ஷுவரிங், அப்படி நடுங்குதுப்பா, குணமாக்கும். அடுத்த வாசனை இன்னும் கொஞ்சம் கஷ்டம் சொல்லுவார் பாருங்க, 3-4 கூட போடு. என் ஆத்துமா மிகவும் வியாகுலப்படுகிறது கர்த்தாவே, எதுவரைக்கும் இறங்காதிருப்பீர்? இறக்கம் உள்ள அப்பா இல்லப்பா, தாயும் தகப்பனும் கைவிட்டாலுமே நீர் கைவிட மாட்டீராம பைபிள் இருக்கு. இறக்கமுள்ள அப்பா இல்ல, அப்பா இறக்கம் போலவங்க இல்ல, இறங்குங்கப்பா. எதுவரைக்கும் இறங்காதிருப்பீர்? அடுத்த வசனம், திரும்பும் கர்த்தாவே, என் ஆத்துமாவை விடுவையும், உடைய கிருபையின் நிமித்தம் என்னை ரட்சியும். கிருபை உள்ள அப்பா இல்ல, இரக்கம் உள்ளவர் இல்லப்பா,
ரட்சியம். அடுத்த வசனத்தை கூட தம்பிப்பாரு, அடுத்த வசனம் கூட போடு. மரணத்தில் உம்மை நினைவு கூறுவதில்லை, பாதாளத்தில் உம்மை துதிப்பவன் யார்? ஆண்டவரே, மரணம் வந்தா யாருப்பா அவன் நினைவு கூற முடியும்? நான் பாதாளத்துக்கு போன அங்கே நான் எப்படிப்பா துதிக்க முடியும்? என்னை காப்பாற்றுங்கப்பா. அந்த கஷ்டத்தை சொல்லி ஜெபிக்கிறார் பாத்தீங்களா? அந்த பாடுகளை உணர்ந்து ஜெபிக்கிறார் பாத்தீங்களா? ஒன்று நீங்க புரிந்து கொள்ளுங்க, தேவன் என்று ஒருவர் இருக்கிறார். இந்த பூமியில நாம் இருக்கிறோம், நம்மை அவர் உற்று கவனிக்கிறார். எல்லாம் அவருக்கு தெரியும். அவரிடத்துல நம்ம கேட்க போகிறோம். எந்த நிலையில கேட்கிறோம், எப்படி கேட்கிறோம், அதான் முக்கியமான காரியம். நான் சொல்றேன், அவர் எல்லாம் பார்க்கிறார், அவர் எல்லாவற்றையும் அறிகிறார். அவருக்கு முன்பாக மறைவானது ஒன்றுமே இல்லை. அதனால இன்னைக்கு 2வது பார்ட், குணமாக்கும் கர்த்தாவேன்னு கெஞ்சி மன்றாட போகிறோம். ஆண்டவரை குணமாக்கு, என்னை குணமாக்கு. உங்க ஃபேமிலி ஃபுல்லா கொண்டு வாருங்க. உங்க ரத்தத்தில் ஒட்டின உறவு முறையாரையும் தேவைப்பட்டா கொண்டு வாங்க. முதல்ல உங்க அப்பா, அம்மா, அண்ணன், தம்பி, அக்கா, தங்கச்சி, பிள்ளைங்களை உள்ள கொண்டு வாங்க. ஏசப்பா குணமாக்கும், ஏசப்பா விடுதலை ஆக்கும். எங்களுக்கு வந்திருக்கிற பிரச்சனை பெரியது, நெருக்கம் பெரியது, வியாதி பெரியது, கடன் பாரம் பெரியது. எங்களை குணமாக்குதல் என்றால் விடுதலை ஆக்கப்படுதல், குணமாக்கப்படுதல் என்றால் சுகமாக்கப்படுதல், குணமாக்கப்படுதல் என்றால் பிரச்சனைக்கு ஒரு முடிவு தான் குணமாக்குதல், நெருக்கங்களுக்கு ஒரு விடுதலை, ஒரு முடிவு கட்டுவதுதான் குணமாகுதல். டாக்டர்கிட்ட போறோம், காய்ச்சல் 102 103 டிகிரி. போன உடனே அவங்க பார்த்து ஒரு இன்ஜெக்ஷன் போட்டு, ஒரு ட்ரிப்பை போட்டு, ஒரு இன்ஜெக்ஷனை போட்டு, ஒரு 1/2 hour 1 hourல ஏதோ ஒரு ரிலீஃப் ஆகுது. உடம்பு அப்படி ஃப்ரீ ஆன மாதிரி தெரியுது, கொஞ்சம் பசி உண்டான மாதிரி தெரியுது, மைண்ட் ஃப்ரீ ஆன மாதிரி இருக்கு. உடனே ஒரு மாற்றத்தை கொஞ்ச நேரத்துல பார்ப்போம். அடுத்தது அடுத்த ஸ்டெப் அவங்க எடுப்பாங்க. இருந்தாலும் அந்த நம்ம ரொம்ப ஒரு கடினமான பாதைக்குள்ள போனோம். 102 103 உள்ள வரும்போது உடம்பெல்லாம் அப்படி விரைத்து, அப்படி ஷிவர் அப்படி வந்து நமக்கு ஒண்ணுமே தெரியாது, எங்க போறேனே தெரியாது. உடனே ஒரு ஃபர்ஸ்ட் எய்ட், உடனே ஒரு மாற்றம். அதே மாதிரிதான் அந்த விடுதலை என்பது உடனே ஒரு டர்னிங் பாயிண்ட். அது கண்ணீரோடு ஜெபிப்பது. ஜெபம் பண்ணுவோமா? உங்களுக்காக மோசே ஜெபித்தோம், நானும் ஒரு நிமிஷம் ஜெபிக்கிறேன். கடைசியா மிரியாமுக்காக மோசே ஜெபித்த மாதிரி நீங்களை பேசப்பட்ட என்னை குணமாக்கும், என் அப்பாவை குணமாக்கும், என் தங்கச்சியை குணமாக்கும், எங்களை விடுதலை ஆக்கும். கெஞ்சி பிரார்த்திங்க பார்ப்போம். இப்ப சுகம் கிடைக்கும். இப்ப விடுதலை. எல்லாம் வாய்களை திறந்து ஜெபம் பண்ண ஆரம்பிங்க. எல்லாரும் வாய்களை திறந்து நோயாளிகளை கொண்டு வந்து அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. இணையதளத்தில் ஜெபம் பண்ணுங்க. ஜெபம் எவ்வளவு சத்தம் வரவில்லை. எவ்வளவு பேர் இருக்கிறோம் ஆலயத்துல, எவ்வளவு உயர்த்தி ஜெபிக்கணும். குணமாக்க சொல்லுங்க. உங்க அப்பாவை சொல்லி ஜெபம், பிள்ளைகளை சொல்லி ஜெபம். அடிக்கடி எங்க பிள்ளைகளுக்கு பிக்ஸ் வருது, அடிக்கடி எங்க பிள்ளைகளுக்கு காய்ச்சல் வருது, எங்களுக்கு அடிக்கடி தலைவலி வருது, வயிற்று வலி வருது, கால் வலி வருது, இடுப்பு வலி வருது, ஆண்டவரே எங்களுக்கு நெஞ்சு வலி வருது, அப்பா எங்க சரீரத்துல ஒரு கட்டி இருக்குது, ஆண்டவரே எங்களுக்கு சுகர் இருக்குது, பிரஷர் இருக்குது, இதெல்லாம் குணமாக்கும். கெஞ்சுங்க. அக்கிரமங்கள் மன்னிக்கப்பட்டு நிறைய பேரை குணமாக்கிட்டார். இப்ப இன்னும் கேட்போம் ஒரு விசை, ஆண்டவரே என்னை குணமாக்கும், குணமாக்கும் ஆண்டவரே, என்னை குணமாக்குங்கப்பா, என் குடும்பத்தை குணமாக்குங்கப்பா, என் பிள்ளைகளை சுகமாக்குங்க ஆண்டவரே, சுகமாக்குங்க. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வல்லமை இறங்கிட்டு இருக்குது. ஆலயத்துல, இணையதளத்துல, டிவியில, வீட்டுல, மருத்துவமனையில இருக்கிறவங்க எல்லாம் இயேசுப்பா தொடுறாரு. அவர் சுகமாக்குறாரு. அவருடைய குணமாக்குற வல்லமை அனுப்பிட்டு இருக்கிறாரு. உங்க ஜெபம் இப்போது கிரியை செய்து கொண்டிருக்கிறது. கட்டுகளை உடைக்கிறது, சாபத்தை முறிக்கிறது, சில பலகீனப்படுத்துகிற ஆவிகளை துரத்துகிறது, அசுத்த ஆவிகளை துரத்துகிறது. ஆமேன். மரண கட்டில் இருக்கிறவர்கள் விடுதலை அடைகிறார்கள். மிரியாமுக்காக மோசே கர்த்தரிடத்தில் மன்றாடின பொழுது ஆண்டவர் ஒரு சில தினத்துக்குள் அவளை குணமாக்கினதை போல, மறுபடியும் பாளையத்தில் சேர்த்து கொண்டதை போல, இப்பொழுது கர்த்தர் சுகத்தை கொடுத்து, அற்புதத்தை செய்து சுகத்தை கொடுத்து அநேகரை வீட்டுக்கு கொண்டு வருகிறார். மரண பிடியிலிருந்து ஹாஸ்பிட்டல் வெளியே கொண்டு வருகிறார். மரிக்க வேண்டிய அநேகருக்கு உயிர் கொடுக்கிறார். அற்புதம் நடக்குது. ஜெபம் பண்ணுங்க. நான் கர்த்தாவே உம்மை நோக்கி கூப்பிட்டேன், நீர் என்னை குணமாக்கினீர். ஆண்டவரே, நான் பலவீனப்பட்டு போனேன், பலனற்று போனேன், என் எலும்புகள் நடுங்குகிறது. ஆண்டவரே அப்பா, நான் பலவீனப்பட்டு போனேன், என் எலும்புகள் நடுங்குகிறது, என்னால் நடக்க முடியலப்பா, என்னால் வேலை செய்ய முடியலப்பா. ஆண்டவரே என்னை குணமாக்குங்க. ஆண்டவருடைய வல்லமை இப்போது உங்களுக்குள்ளே பாய்கிறது. சிஸ்டர், பிரதர், இயேசப்பா உங்களை தொடுகிறார். அருமை சகோதரியே, உங்கள் குடும்பத்தை தொடுகிறார். பலகீனப்பட்ட உங்கள் பிள்ளைகளை தொடுகிறார். பலகீனப்பட்ட உங்கள் குடும்ப தலைவரை தொடுகிறார்.
பாதிக்கப்பட்ட உங்கள் குடும்பத்தை விடுதலையாக்குகிறார். மருத்துவமனை இருக்கிற நபர்களை கர்த்தர் தொடுகிறார். வாகனத்திலே மருத்துவமனைக்கு போய் கொண்டிருக்கிறவர்களை தொடுகிறார். கண்ணீரோடு இருக்கிறவர்களை தொடுகிறார். அவசர சிகிச்சை பிரிவில் உயிருக்கு ஆபத்தான நிலையில் இருக்கிறவர்களை கர்த்தர் தொட்டே குணமாக்குகிறார். இப்போது குணமாக்குகிறார். நன்றி. எல்லாரும் கைகளை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க. எல்லாரும் கைகளை தட்டி, ஏசப்பா எங்க ஜெபத்தை கேட்டுட்டீங்களே, எங்களை குணமாக்கிட்டீங்களே சொல்லுங்க. எங்களை குணமாக்கிட்டீங்களே, எங்க குடும்பத்திலே பிள்ளைகளை குணமாக்கிட்டீங்களே, என் குடும்பத்தில் வியாதிப்பட்ட எல்லாரையும் குணமாக்கிட்டீங்களே, எங்க கண்ணீரை கண்டீங்களே, எங்க ஜெபத்தை கேட்டீங்களே, உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு நன்றி நன்றி என்று விசுவாச அறிக்கையிடுங்க. ஏசப்பா எங்களை குணமாக்கிட்டீங்க, நாங்க நன்றி செலுத்துகிறோம், நாங்க சாட்சி சொல்ல போகிறோம், உமக்காய் எழும்ப போகிறோம், உமக்காய் ஆத்துமாதாயம் செய்ய போகிறோம், உமக்காய் ஊழியம் செய்ய போகிறோம். நன்றியப்பா, நன்றியப்பா, நன்றியப்பா. எங்கள் மரண கட்டுகளை உடைத்தீரே, எங்கள் குடும்பத்தின் மரண கட்டுகளை உடைத்தீரே, உமக்கு நன்றியப்பா, உமக்கு நன்றி நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.